சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் வந்துட்டு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? இப்போ கூலி படம் வந்துட்டு படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஜெயிலர் 2 படம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அபிஷியலா வரலன்றது மனசு கஷ்டமா இருக்கு. சரி, நமக்கு ஏதாவது ஒரு வகையில செய்தி கிடைச்சா போதும். ஆமா, அது ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துல சந்தானம் அவர்கள் காமெடியா இணைய போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி அவர் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. எந்த படமும் பெருசா ஓடவே இல்லை. லாஸ்டா வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் கூட வந்துட்டு படும் தோல்வினே சொல்லலாம். பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஆனா வந்து நினைச்ச மாதிரி போகல. அப்பவே அவர் வந்து அந்த பட விழாவிலே சொன்னாரு, மறுபடியும் வந்து நான் சிம்பு கூட இவங்க கூட எல்லாம் நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாரு. ஆனா நீங்க சொல்றது இது எனக்கு புதுசா இருக்கு. இப்ப சிம்பு கூட வந்துட்டு STR 46 படத்துல வந்துட்டு காமெடி ஆக்டரா கமிட் ஆகியிருக்காரு. இப்போ ரஜினி கூடயும் பண்ண போறாரு. ஆல்ரெடி அவர் ஹீரோவா பண்ணும் போதே எல்லாருமே சொன்னாங்க, ஏன் சந்தானம் நீங்க வந்து காமெடியா பண்றதே அவ்வளவு நல்லா இருக்கு, நீங்க ஹீரோவா பண்ணிக்கிறீங்க, நீங்க காமெடி ஆக்டரா திரும்ப வாங்க, இங்க வந்து காமெடி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வறுமையில தான் தமிழ் ரசிகர்கள் இருக்காங்க. நகைச்சுவை எதுவுமே இல்லை திரைப்படங்கள்ல பெரிய அளவு. அதனால அவர் கண்டிப்பா கம்பேக் கொடுக்க போறாரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இனிமே வந்து தமிழ் சினிமால காமெடி பொங்க போகுது. ஆமா, பாப்போம் எப்படி அவருடைய காமெடி எடுப்படுதா. அவரோட சொந்தமா நடிச்ச படத்துல தான் இல்ல காமெடி. இனி பெரிய நடிகர்கள் கூட அதுவும் சிம்பு அண்ட் சந்தானம் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா இருக்கும் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வல்லவன் படத்துல கூட வந்துட்டு அவங்க காம்போ நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய வானம் படம் கூட பண்ணாங்க. சோ கண்டிப்பா இப்போ வர சிம்பு படமா இருக்கட்டும், இல்ல ரஜினி அவருடைய படமா இருக்கட்டும், இன்னும் ஃபன்னா இருக்கும். இல்ல சந்தானம் அவர்கள் வந்து நடிகர்கள் கூட சேர்ந்து காமெடி ட்ராக் பண்ணும்போது அது வந்து பெரிய அளவு ஹிட் ஆச்சு. ரசிகர்களுக்கும் பெரிய கொண்டாட்டமாக தான் அது இருந்தது. நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவர் எங்க கோட்டை விட்டாருன்னா, கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்ததுலதான் நகைச்சுவை இல்லாம போச்சு. நடுவுல அவர் ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தாரு. ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் அவரு கரியருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இயக்குனரா வரணும், படங்களை இயக்கி அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக உள்ளே வந்தாராம். அப்போ அவர் உள்ள வரும்போதே என்னன்னா, எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுப்பாரா, நீ இந்த படம் நீ இதை பண்ணு சொல்லி கொடுப்பாரா. யாராவது ஒருத்தர் வரலன்னும் போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாங்க, நீ பேசாம நீ போய் நடின்னு சொல்லி அப்படி நடிக்க விட்டு அவர் நடிக்க வந்ததுதான் சொல்றாரு. ஆனா அவரோட ஆசையே வந்துட்டு ஒரு படத்தை இயக்கணும்ன்றது ஆசை அப்படின்னு ஒரு ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆமா, லொல்லு சபா நமக்கு தெரியும், மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் வந்து ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது முத்திரை பதித்த பல்வேறு நடிகர்கள் அதில் இருக்காங்க. நிறைய கலைஞர்கள் வந்து அதில் இருக்காங்க. அதுலேருந்து தான் நிறைய பேர் திரைக்கு வந்தாங்க. சந்தானமுமே அப்படி தான் வந்தார். ஓகே, அவர் மறுபடியும் பெரிய நடிகர்கள் கூட இந்த நகைச்சுவை ரோலை எடுத்து பண்ணட்டும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இவர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய 2 திரைப்படங்கள், ஒன்று வந்து மதராசி, இன்னொன்று வந்து பராசக்தி. மதராசியினுடைய படப்பிடிப்பு வந்து ஏகதேசம் முடிஞ்சுது. அதனுடைய கிளைமேக்ஸ் காட்சிகளை வந்து இலங்கையில வந்து எடுத்துட்டு இருக்காங்க. AR முருகதாஸ் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அந்த முடியக்கூடிய தருவாயில தான் இருக்கு அந்த சினிமா. இப்போ உங்களுக்கு பராசக்தி தெரியும், அது ஒரு சிக்கலாச்சு, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வேற தயாரிப்பாளருடைய நிறுவனத்துல வந்து ED ரைட் பண்ணாங்க. தயாரிப்பாளர் எங்க இருக்கான்னு தெரியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அந்த படத்துக்கு. ஆமா ஆமா ஆமா, ஆகாஷ் பாஸ்கர் தான் அதனுடைய தயாரிப்பாளர். ED ரைட் பண்ணாங்க. அதனால இது கொஞ்சம் இந்த படப்பிடிப்பு வேலைகள் சுணங்கும் போல் இருக்கு. இதுல ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கிறார். யார் அது? உங்களுக்கு தெரியும், வெங்கட் பிரபு, இயக்குனர் வெங்கட் பிரபு தான் இதுல வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. எதனாலன்னா, இந்த 2 திரைப்படமும் ஆரம்பிக்கிறது முன்னால எஸ்கேட்ட வந்து இவர் கதை சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் இந்த 2 திரைப்படம் கமிட் ஆகி இது அப்படி போயிட்டு இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் அப்செட் தான் வெங்கட் பிரபு அவர்கள். இப்போ வந்து இது தடைபடுறதுனால, இது ஏற்கனவே வந்து இந்த திரைப்படம் பராசக்தி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு 2026 பொங்கலுக்கு வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது நீண்டு போகும் போல் இருக்கு. அப்போ எஸ்கே வந்து திருப்பி வெங்கட் பிரபுட்ட பேசியிருக்கிறார், நம்ம படத்தை தொடங்கிடலாமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இதுலதான் வெங்கட் பிரபு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். இன்னொன்னு, வெங்கட் பிரபு அவருடைய கடைசி படம் கோட் படம். அந்த கோட் படத்துல வந்துட்டு கடைசியில விஜய் அவர்கள் கிட்ட சிவகார்த்திகேயன் வருவாரு. விஜய் வந்துட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு, இனிமே நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும்னு சொன்னது வந்துட்டு, நீங்க தான் தமிழ்நாட்டையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. பயங்கரமா ட்ரால்க்கு வேற உண்டாச்சு. அப்பவே தெரியும் கண்டிப்பா
கண்டிப்பா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண போறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாப்போம் என்ன படம், எந்த மாதிரியான வேடங்களை எடுத்து பண்ண போறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல இந்த பராசக்தி படம் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. ஏன்னா ஜெயம் ரவி அவர் இப்போ கான்ட்ரவர்சியில இருந்தாலுமே இந்த படத்துல அவர் என்ன ரோல் அப்படின்றதுல கொஞ்சம் கியூரியாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு. இப்போ பார்த்து இப்போ அந்த படத்துல இவ்வளவு பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ஆமா. சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, அதுவும் ரீசெண்டா அந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எங்க பார்த்தாலும் தலை அஜித் 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 அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம எப்பவுமே அஜித் அவர்கள் வந்துட்டு எங்கேயுமே வரமாட்டாரு, அவரை பத்தின எந்த நியூஸ்மே வராது. இப்ப ரீசெண்டா வருது, இத்தனைக்கும் குடும்பத்தோட வெளியில வராரு, குடும்ப பத்தின தகவல் எல்லாம் வருது. சோ அப்படி ட்ரெண்டிங்ல இருக்கவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. என்னன்னா அஜித் குமார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுல ஃபுல்லா வந்துட்டு அவர் ரேசிங், இப்போ ரேசிங்ல பயங்கர பிஸியா இருக்காரு, ரொம்ப ஆர்வம் கூட அவருக்கு. சோ அங்க எடுக்கிற வீடியோஸ்லாம் அதுல வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவர் ஓபன் பண்ணிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையில தான் இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி வந்து சினிமா நடிப்பாரு, அப்புறம் அவர் என்ன செய்யறாருங்கிற தகவலே நமக்கு வெளியே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து ரேஸுக்கு போறாரு, அங்க இருந்து உலக அளவுல பிரசித்தி பெற்ற பரிசுகள் வாங்கிட்டு வர்றாரு, பத்மபூஷன் வேற கிடைச்சது. இப்படி பெரிய அளவுல கொண்டாடப்படக்கூடிய மனநிலையில அவருமே செய்திகளை வெளியில போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப இனி வந்து நம்ம யூடியூப்லயும் அடிக்கடி வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய செய்திகள் விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப தொடர்ந்து அவரு வைஃப் கூட வெளியில போறது கூட அவ்வளவா பெருசா எதுவுமே வராது. ஆனா இப்ப அவர் எங்க போனாலும் அதை வீடியோ எடுத்து போடுறது, அண்ட் அவரும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. நம்ம ஊருக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு உஷாரா. எங்க ரேசிங்ல அங்க யாராவது வந்து இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அங்க டீசெண்டா இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடுறாரு. சோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செய்தியாளர்களை பாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இதுவா இருக்காங்க. அதாவது நம்ம இப்படி இன்னொன்னு சொல்லி ஆகணும், நம்மளுடைய அந்த 90s கிட்ஸ் பார்த்து ரசிச்ச தளபதி, இந்த பக்கம் தளபதி அவங்க அரசியல்ல இந்த பக்கம் பயங்கர தெரியா அப்படி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவர் இந்த பக்கம் வந்துட்டு ரேசிங் பண்ணிட்டு இருக்காருன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. 2 பேருமே 2 துறைக்கு போயிட்டாங்க. ஆனா இவரு நம்ம தலை தான் வந்து சினிமா அப்பப்ப நடிச்சுட்டு ரேசிங் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருமே அப்படிதான் இருக்கிறாரு, விஜய் சாருமே அப்படிதான் இருக்கிறாரு. அவருடைய திரைப்படங்களை நடிச்சிட்டு அடுத்ததும் திரைப்படம் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? இல்ல, ஜனநாயகனுக்கு பிறகும் திரைப்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கசிஞ்சது. உண்மையிலே நடிக்க போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ என்னன்னா ஏஸ் படம், இவரோட விஜய் சேதுபதி அண்ட் ருக்மணி வசந்த் இவங்க 2 பேர் நடிச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. ஒரு 2 days கழிச்சு படம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்திய நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இப்போ என்னன்னா 3 நாள் கழிச்சு படத்தோட வசூல் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4 கோடி கிட்ட வந்துட்டு அந்த வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால படக்குழுவினர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இல்ல, படக்குழுவினரே சொன்னாங்க, விஜய் சேதுபதி சாரை வந்து இந்த திரைப்பட ரிலீஸ் அன்னைக்கே பேசினாரு, நாங்க போதுமான அளவுக்கு விளம்பரம் பண்ணல, அது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. படம் வந்து நல்ல ரிசல்ட் தான், படம் வந்து ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தா இன்னுமே அது நல்ல வசூலை வந்து எட்டி இருக்கும். எல்லா இடத்துக்குமே போய் சேரலையோ அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுது. ஓகே, ஆமா. ஆனா எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செலிபிரிட்டி ஜோவிகா அவங்க வந்து இப்போ ஒரு படத்தை வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, மிஸ் அண்ட் மிஸ்டர் படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தோட கதை ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார். அவங்க எப்படி அந்த கதை தோன்றுச்சு அப்படின்ற முதல் கொண்டு அவங்க வந்து இசை வெளியீட்டு விழால வந்துட்டு நிறைய பேசியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, ஜோவிகா அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, நான் சொந்தமா சம்பாதிச்ச காசுல நான் வந்து படம் தயாரிச்சிருக்கேன். ஜோவிகா சொல்லிருக்காங்களா, வனிதா விஜயகுமார் சொல்லிருக்காங்க? ஜோவிகாவே சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்தாங்களா என்ன? அதுவும் எப்படின்னா பிக் பாஸ்ல தான் வாங்கிருக்காங்க. அதான் கேக்குறேன், ஒரு படம் தயாரிக்கக்கூடிய அளவுல பணம் கொடுத்தாங்களா பிக் பாஸ்? நம்ம பிக் பாஸ் போக முடியுமா? நம்ம படம்லாம் தயாரிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல. பட் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க போல. ஸோ அதனால உங்க ஒரு படத்தையே வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. அதுவும் அந்த படத்தை தயாரிக்கும் போது நெகிழ்ந்த சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல்லா ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல தான் வச்சிருக்காங்களாம். ஸோ ஃபாரின்ல வந்துட்டு இப்போ ஏதாவது டிராவல் பண்ணிட்டு போறோம்னா அந்த டிராவல்
இதெல்லாம் எதுவுமே இல்லையா, டிரான்ஸ்போர்ட்லாம் பெருசா எதுவுமே இல்லையா. ஸோ நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணுமா. ஆனா அந்த படக்குழுவினர் எல்லாருமே வந்துட்டு நடந்தே போய் நடந்தே வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களாம். அதே போல ஹீரோக்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எனக்கு கேரவன் தான் வேணும், நான் இங்கெல்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன், எனக்கு இப்படிதான் வேணும், நான் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. பட் என்னோட படத்தோட கதாநாயகர்களா இருக்கட்டும், கதாநாயகிகளா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடும் அவங்க பண்ணதில்லை. யாருன்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? சொல்லுங்க. அதாவது பிக் பாஸ்ல கொடுத்த காசுக்கு உள்ளால படத்தை முடிக்கணும், அதனால வந்து நடிகர்களை நடக்க வச்சு கேரவன் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்னா வனிதா விஜயகுமாரும் ராபர்ட் அவரும் தான். அவங்களுடைய அம்மா. எஸ், அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் போக வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மியூசிக் வந்து நல்லா இல்லை, எனக்கு இது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட எந்த ஒரு சலிப்பும் இல்லாம புதுசா அது இன்னும் புத்துணர்ச்சியோட வந்துட்டு மியூசிக் போட்டு கொடுத்தாராம் ஸ்ரீகாந்த் தேவா. ஆமா. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா கோஆபரேட் பண்ணாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கத்தானே போறோம். ஆமா, அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவங்களும் வந்துட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஜோவிகா வந்துட்டு இப்போ படம் தான் தயாரிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் 2 படம் வந்து தெலுங்குல பண்றதுக்கு அவங்க வந்துட்டு புக் ஆயிருக்காங்க. இல்ல புரியல எனக்கு, இதுல சிறப்பா பண்றாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க வராங்களா? இல்ல அது வந்துட்டு நடிக்க போறாங்களா? ஆமா, ஆக்டிங்க்கு வந்து 2 படங்கள் வந்துட்டு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்தோட குழுவினர்கள் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நிறைய விமர்சனங்கள், கிண்டல்கள், பதிவு எல்லாம் போட்டாங்க. இந்த வயசுல இப்படி ஒரு கதை தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டாங்க. ஏன்னா அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அதை வச்சு கிண்டல் பண்ணாங்க. ஓகே, கதை அம்சம் வந்து சிறப்பா இருந்தாச்சுன்னு சொன்னா படம் நிச்சயமாக நல்லபடியாக தயாரிக்கட்டும். பார்த்திபன் அவர்கள் இயக்குன படத்துல வந்துட்டு ஜோவிகா அவங்க ஒரு ஆக்டரா நடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட முதல் படமா இருந்தது. அதாவது பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த உடனே நடிச்சாங்க. பட் அதுல தொடர்ந்து ஒரு ஹீரோயினியா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மெயின் ரோலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க போறாங்க. சோ 2 படத்துக்கு வந்து அவங்கள புக் பண்ணிருக்காங்க. உண்மையிலே கதாநாயகியா, ஒரு படத்துல கதாநாயகியாகவும் இன்னொரு படத்துல இன்னொரு வேற ஒரு கேரக்டராகவும் புக் ஆயிருக்காங்களாம். இதை வந்துட்டு அவங்க அம்மா தான் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சிறப்பு, அவங்க நல்லபடியா நடிச்சு முன்னேறட்டும், நல்ல நல்ல திரைப்படங்களை வந்து தயாரிக்கட்டும். கண்டிப்பா. சரி, அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், எடிட்டர் ஷமீர் முகமது வந்துட்டு சங்கர் அவரை பத்தி ஒரு விமர்சனம் வந்து கொடுத்திருந்தாரு. கேம் சேஞ்சர் படத்துல வந்துட்டு 7.5 மணி நேரம் வரைக்கும் படத்தை எடுத்து வச்சிருந்தாரு. 7.5 மணி நேரம் ஃபுல்லா படத்தை எடுத்து வச்சிருந்தாரு. அதை வந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளால எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதையும் வந்துட்டு 2.25 வரைக்கும் மறுபடியும் கட் பண்ணாங்களாம். சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா படத்தோட சுவாரஸ்யம் வந்துட்டு இல்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி எடிட்டரை போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை எங்க வச்சிருக்காருன்னா நரிவேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு அவர் எடிட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ இதை வந்துட்டு பதிவு பண்ணிருக்காரு. ஓகே, மலையாள திரைப்படம் வெளிய வந்து ஓடிட்டு இருக்கு திரைப்படம், அதுல பேசியிருக்காரு. சோ அதை கண்டிச்சு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுபைர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பயங்கரமா காட்டமா திட்டி இருக்காரு அவரை. நீங்க எப்படி வந்துட்டு தமிழ் சினிமால ரொம்பவே டாப்ல இருக்க ஒரு இயக்குனர், அதுவும் இந்த இயக்குனர் எப்படின்னா ரசிகர்கள் வந்துட்டு டிக்கெட் கொடுத்து பாக்குற அந்த ஒரு டிக்கெட், அந்த ஒரு படத்திலேயே வந்துட்டு உலகத்துல இருக்க எவ்வளவு அதிசயங்களை காட்ட முடியுமோ அந்த அதிசயங்களை தேடி தேடி படம் பிடிக்கிற ஒரு இயக்குனர். அவர் வந்துட்டு எப்பவுமே படத்தை வெறும் படமா மட்டும் மக்கள் பார்க்க கூடாது, உலகத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம்ன்றதுக்காகவே படங்களை இயக்குற ஒரு நல்ல ஒரு டாப் இயக்குனர். அவருடைய கடைசி 2 படம் வேணா பிளாப்ல விழுந்திருக்கலாம், ஆனா என்னைக்குமே கம்பேக் கொடுக்காம இருந்துட போறது இல்ல. ஒரு நாள் அவர் கம்பேக் கொடுப்பாரு. நீங்க இப்படி ஏளனமா பேசுறதோ கிண்டல் கேலி பண்ணி பேசுறதோ, அதுவும் இன்னொரு பட ப்ரொமோஷன்ல நீங்க பேசுறது ரொம்பவே வந்துட்டு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. சரி சரி சரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மலையாள அந்த படத்துக்கும் வேற இங்க தமிழ் இயக்குனருக்கும் வேற அந்த கிளாஷ் ஆனதுனால இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பா போய்கிட்டு இருக்கு அந்த கம்யூனிகேஷன். ஓகே ஓகே. இவர் சொல்றத பார்த்தா அந்த நரிவேட்டை சினிமாவை ஓட வைக்கிறதுக்காக இது பேசின மாதிரி. ஏன்னா வந்துட்டு சொல்றதா அது இன்னொன்னு என்னன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க வந்துட்டு ஒரு படம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு, நான் இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது வேல்யூபிளா இருந்திருக்கும். படம்
படம் ஓடவே இல்லை, நீங்க எடிட் பண்ண படம் ஓடவே இல்லை, அப்ப எப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு பதிவு பண்ணுவீங்க? நீங்க எப்பவுமே வாழ்க்கையில சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்த நீங்க பதிவு பண்ணணும்ன்ற மாதிரி ரொம்ப மோசமா வந்துட்டு திட்டியிருந்தாரு. ஒருத்தரோட மனக்குமரல் அவங்க வந்து பேசுறாங்க. பரவாயில்ல, ஆனா சங்கர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவராவது ஒருத்தர் பேசினாரு. ஆமா, ஏன்னா அவரு ரொம்ப பெரிய நல்ல ஒரு இயக்குனரும் கூட. நிச்சயமாக அத நம்ம நிறைய ஹிட் படம் கொடுத்திருக்காரு. அவங்களுடைய உள் விவகாரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இனிமே போக போக ஒருவேளை வேற யாரும் களத்துக்கு வராங்களா அப்படிங்கறத பார்க்கணும் தொடர்ந்து. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். சினிமா நியூஸ் இங்க பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரியான அடுத்தடுத்த சினிமா அப்டேட்டுகளுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.